ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என் பேர் சங்கீதா. நம்ம இன்றைக்கி டேலி பிரைமில் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் அப்படின்றது வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. டைரக்ட் டேக்ஸில் வந்து ஐடி, டிசிஎஸ், டிடிஎஸ் இதெல்லாம் வரும். ஐடி அப்படின்னாக்கா இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ் அப்படின்னாக்கா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டிசிஎஸ் அப்படின்னா டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது வரும். ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து இன்ட்ரா ஸ்டேட், இன்டர் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா வித்தின் த ஸ்டேட்டு, அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்ட்டு ரெண்டு போடுவாங்க. இன்டர் ஸ்டேட் அப்படின்றது வந்து அதர் ஸ்டேட்டு, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? இது வந்து எப்போ ஜிஎஸ்டி வந்ததுன்னா கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து 1 ஜூலை 2017. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு டின் நம்பர் அது வந்து நம்ம வாங்கணும். அது வந்து ஜிஎஸ் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னென்ன அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டின் நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 15 டிஜிட்ஸில் இருக்கும். அதாவது 33 அப்படின்றது வந்து ஸ்டேட் கோடு. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த 5As 0000A அதெல்லாம் வந்து பேன் நம்பருக்காக கொடுத்துருக்காங்க. 1 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் பிஸ்னஸ், எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இசட் அப்படின்றது காமன் நம்பர். அப்புறம் 5 அப்படின்றது ரேண்டம் நம்பர், அது நம்பராகவும் வரலாம், இல்லை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் வரலாம். இது வந்து ஜிஎஸ் டின் நம்பர் வந்து 15 டிஜிட் இப்படி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாருங்கள், 33 அப்படின்றது தமிழ்நாடுக்கு வந்து 33 அந்த கோட் நம்பர். இது வந்து ARPPM1803 அப்படின்றது பேன் நம்பர். அப்புறம் வந்து கே வரைக்கும் பேன் நம்பர். 1 அப்படின்றது நம்பர் ஆஃப் பிஸ்னஸ், இசட் அப்படின்றது காமன் நம்பர், Q அப்படின்றது ரேண்டம் நம்பர், அது வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் வரும், இல்லை நம்பர்ஸும் வரும். இதுதான் எக்ஸாம்பிள். டின் நம்பர் இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னா ப்ராடக்ட் கோடு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோட் நம்பர் இருக்கும், அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஹெச்எஸ்என். அப்புறம் எஸ்ஏசி கோட் அப்படின்றது வந்து இந்த ப்ராடக்ட் கோடு தான். ஹெச்எஸ்என் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து ஹார்மோனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். எஸ்ஏசி கோட் அப்படின்னா சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு. இது வந்து இன்ட்ரடக்ஷன் நான் இப்போ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜிஎஸ்டி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டின் நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அது வந்து பில்லெல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.